வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அற்புதமாக ரெடியாக இருக்குது ஆனியன் பக்கோடா. ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் மாற்றிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. ஸோ கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நம்மளுக்கு இஞ்சியும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக வாஷ் பண்ணிக்கோங்க. கடைசியில் பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் சோம்பும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒயிட் ஆனியனை எவ்வளோ ஸ்லைஸாக எவ்வளோ நிறையா கட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓவராலாக எல்லா ஆனியனும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆனியனை எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மிக்சியில் அரைச்சதை நம்ம ஒன்றா ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா ஆனியனும் நம்ம ஒன்றா போட்டாச்சு. இப்போ வாங்க தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லி கட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு இது தேவையான அளவு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே நம்மளுக்கு கறிவேப்பிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்குள்ள நைஸாக கட் பண்ணமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கறிவேப்பிலை ஒன்றா நம்ம அதில் போடுறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைமில் தான் நாம் வந்து சால்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சால்ட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு மட்டன் மசாலாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது தான் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் தான் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா ஆனியனுக்கும் ஸோ அந்த மசாலாவும் கிரேவி வந்து ஒன்றா நம்மளுக்கு ஊறணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஊறினா மட்டும்தான் நம்மளுக்கு பக்கோடா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கலர் நம்மளுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணாமல் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஊர்னா மட்டும்தான் டேஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒன்றா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ கிட்ட கடல மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எவ்வளோ தேவைன்னோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அரிசி மாவை நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு உதிரி பூ போல் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு பக்கோடா வந்து அவ்வளோ அருமையாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பக்கோடா வந்து நல்லா பூ மாதிரி உதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். லாஸ்ட் டைமில் நம்ம பக்கோடா போடும்போது லைட்டாக தண்ணி தெளித்து அதை தான் எடுத்து எண்ணெயில் போடணுமே தவிர ஸோ அப்படியே எடுத்து போட்டோம்னா பக்கோடா வந்து நம்மளுக்கு துக்கடா மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றா நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா எண்ணெயில் போட ரெடி ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், ஒன்றா நம்மளுக்கு பூ மாதிரி உதிரி பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடியோவில் நம்மளுக்கு பக்கோடா எப்படி ரெடியாக இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எப்படி போடுறாங்கன்றதை ஃபைனலாக பாருங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடாவுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அவங்க எடுத்து போடுறாங்க. ஸோ அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பக்கோடா வந்து கடைசியில் போண்டா மாதிரி கிடச்சிரும்.
ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நேரத்தில் நல்லா மாவு மாதிரி பூ மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து ஒன் பை ஒன்னாக நம்ம பிடிச்சி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பக்கடா வந்து பக்கடா மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் சொல்லிருக்கீங்க, பக்கடா வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி நான் போடாதனால தான் எனக்கு வந்து போண்டா மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பக்கடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஃபைனல் ரிசல்ட் எந்த அளவுக்கு அற்புதமாகவும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பாருங்கள் அந்த ஃபோட்டோ காப்பி எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துருப்பீங்க. மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.